ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல போதிக்க தொடங்கின போது முதல்ல சொன்னது என்ன? மனமாற்றம் காணுங்கள், ஒப்புரவாகுங்கள், மனமாற்றம் காணுங்கள். இந்த மனமாற்றத்துக்கு ஒரு 2-3 வார்த்தை நம்ம சொல்லுவோம். பச்சாத்தாபம், பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு, இப்படி 3 வார்த்தைகள் சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையினாலே என்ன? அருள் நிலையிலிருந்து பாவ நிலைக்கு விழுகிறது, மீண்டும் ஒப்புரவாகி பாவ நிலையிலிருந்து அருள் நிலைக்கு போகிறது, மீண்டும் கீழே விழுகிறது, விழுகிறது எழும்புகிறது, விழுகிறது எழும்புகிறது. இதுதான் நம்ம வாழ்க்கை. குறிப்பா கத்தோலிக்கர்களுக்கு பயங்கர ஓவர் கான்பிடன்ஸ், பயங்கர நம்பிக்கை. என்னன்னா, திங்கக்கிழமை எல்லாம் தேவையில்லாத எல்லாம் தின்னுகிறது, செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாததெல்லாம் செய்கிறது, புதன்கிழமையெல்லாம் புற இனத்தாரோட அல்லது பிறரோட சண்டை, வியாழக்கிழமை வீட்டில் சண்டை, வெள்ளிக்கிழமை வெட்டுங்குத்தும், சனிக்கிழமை சகலர்கிட்டையும் சண்டை, ஞாயிற்றுக்கிழமை சாமியார்கிட்ட போய் காலையில் போய் வரிசையாக நின்று பாவி சுவாமியாக இருக்கிறேன், நான் கடமையில் தவறினேன், ஜெபம் செய்யவில்லை, அது செய்யவில்லை, இது செய்யவில்லை, எல்லாம் செய்யுது, சுவாமி நான் பாவியாக இருக்கிறேன்னு சொல்லணும். அந்த பயங்கர டென்ஷனில் இப்படி வந்துடும், பாவி சுவாமியாக இருக்கிறேன் அப்படி வந்துடும். அப்படி சொல்லி அவர் எல்லாவற்றையும் கேட்டுட்டு அவருக்கு என்ன, ஆண்டவர் மன்னிக்கிறத ஏன் நான் மன்னிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாதர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் இரக்கமுள்ள ஆண்டவர், கருணையுள்ள ஆண்டவர், ஊதாரி மைந்தனை ஏற்றுக்கொண்ட அந்த தந்தையை போல இருகரம் நீட்டி காத்திருப்பவர் அப்படின்னு அந்த சாலை ஓரத்தில் அடித்து கொள்ளையர்களால் போடப்பட்டவன் நல்ல சமாரியர் போன்ற இயேசு உன்னுடைய காயங்களை கட்டுவார், உன்னுடைய எல்லாம் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் உன் பாவங்களை மன்னித்து விட்டார்னு உறுதிப்பட சொல்லி அனுப்பிடுறது. இதனால இந்த மக்களுக்கு என்னன்னா, திங்கள் முதல் சனிக்கிழமை எல்லா பாவம் செய்துக்கிட்டு இந்த ஃபாதர் ஒரு அடைக்கலம், பாவ சங்கீர்த்தனன்னு ஒன்று இருக்கிறதுனால இப்படி போன நம்ம வாழ்க்கை இது. அப்போ நம்ம இப்படி இதான் நம்ம பாவநிலை, பின்னையும் அருள்நிலை, ஒப்புரவாயிடுச்சுன்னா அருள்நிலைக்கு வந்துடுறோம்ல, மீண்டும் பாவநிலையில விழுகிறதும் எழும்புகிறதும். தாவீதை போலதான், பேதுருவை போல. பேதுரு என்ன செய்தார்? வீழ்ந்தார், மறுதளித்தார். ஆனா ஒரு ஆண்டவருடைய ஒரு பார்வையிலேயே திரும்பி வந்தவர். தாவீது 2 தப்புகள் செய்தார். ஆனா நாத்தான் இறைவாக்கினர் வந்தபோது மனம் திரும்பி என்ன செய்தாரு? அழுது 51வது திருப்பாடல் எழுதி ஆண்டவரோடு நெருங்கி வந்தார். பாருங்க, இப்போ உண்மையிலேயே நம்ம ஒரு மாற்றத்தை, மனம் திரும்புதலை காண வேண்டுமானால் இயேசுவோடு நெருங்கி வரணும். இறை வார்த்தையிலும் நற்கருணையிலும் நம்ம என்ன செய்யணும்? அந்த அனுபவத்துக்கு வரணும், அந்த அனுபவத்துக்கு வரணும், கிறிஸ்தவ அனுபவத்துக்கு வரணும்.